Daily. Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் மாமண்டூர் பகுதியில் நபார்டு வங்கி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி கட்ட ஆரணி எம்பி தரணிவேந்தன் அவருடைய தலைமையில் பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் பள்ளிக்கூடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஆதி திராவிடர் மக்கள் வாக்குவாதம் செய்ததால் பதற்றம் ஏற்பட்டது. 3 ஏக்கர் மந்தவழியில இடம் இருக்குது, கவர்மெண்ட் இடம் இருக்குது, அதுல ஸ்கூல் கட்டுவோம். இது வந்து கால் எங்க கால் இடம் இது 1000 ரூபாய் நாங்க அடிச்சு சொல்லுவோம். எங்க இடம் இது. நீங்க குடி இருந்தீங்களா? ஆமா, நாங்க எங்க மாமியார் மாமனார்லாம் இருந்த இடம் இதெல்லாம் எல்லாம் வாழ்ந்த இடம். இப்பதான் இது ஹாஸ்பிட்டல் தான் கட்டிக்குவோம், சுற்றி பதில் சேர் கட்டுவோம். இருக்கிற இடத்துல நாங்க எங்களுக்கு வரட்டும், 1 சென்ட் 2 சென்ட் கூட வரட்டும். காலனிக்குன்னு நீ வந்து ஸ்கூல் கட்டுற? யார் வரத்துல எத்தனை வந்து ஸ்கூல் கட்டுவேன்? மந்தவெளி போறவங்க 3 ஏக்கர் இருக்குது, அந்த 3 ஏக்கரால ஸ்கூல் கட்டுவோம். பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல இருக்குது, அங்க கட்டுவோம். எதுவும் கை வைக்கூடாது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் லிங்கப்பன். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாமண்டூர் பகுதி மற்றும் தச்சூர் பகுதி ஆகிய 2 பகுதிகளில் இந்த அரசு பள்ளிகளுக்கான இந்த அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதாகவும், இந்த குறைவான இந்த அடிப்படை வசதியில் பள்ளி வகுப்பறைகள் கட்டுவதற்காக அந்த ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஆரணி எம்பி தரணிவேந்தன் அதாவது இந்த மத்திய மாநில நபார்டு வங்கியில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதி, அதாவது மாமண்டூர் பகுதியில் 8 வகுப்பறைகளுக்கான 1,88 லட்சம் ரூபாய் மற்றும் தச்சூர் பகுதியில் 3,53 லட்சம் ரூபாய், இதில் 15 வகுப்புகள் மொத்தமாக 5,41 லட்சம் மதிப்பீட்டில் 23 வகுப்பறைகளை கட்டுவதற்காக 2 கிராம பகுதிகள் இன்று பூமி பூஜை போட்டு தொடங்கி வைத்தார். அந்த நிலையில் மாமண்டூர் பகுதியில் ஏற்கனவே அதாவது மாமண்டூர் பகுதியில் இந்த பூமி பூஜை போடும் இடத்தில் ஏற்கனவே அந்த மாமண்டூர் காலனி பகுதியை சேர்ந்த ஆதி திராவிடர்கள் பகுதியை சேர்ந்தவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்ததாகவும், அந்த குடியிருந்த பகுதியில் அவர்களுக்காகவே இந்த பட்டா வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்ததாக தெரிகிறது. இதில் ஏற்கனவே அந்த பகுதி குடியிருப்பு பகுதிகள் இல்லாத இடமாக அதாவது இந்த விதைச்சந்துகள் அதிகமாக மனிதர்களை தாக்குவதற்காகவும், அதனால அந்த பகுதி குடியிருப்பு பகுதி இருக்கக்கூடாது என்பது அரசு பதிவேட்டில் ஏற்றப்பட்டு அந்த இடம் அரசு பள்ளிகள் அலுவலகங்கள் கட்டலாம் என்று ஏற்கனவே சில அலுவலகங்கள் கட்டப்பட்டன. அந்த அரசு அலுவலகம் இடமாக ஒதுக்கப்பட்டு அந்த இடத்திலே தற்போது ஆரணி எம்பி தரணிவேந்தன் பூமி பூஜையில் பங்கேற்றார். அப்போது ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த பொதுமக்கள் அந்த இடம் பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது என்று பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிக்கான உண்டான வேறு மாற்று இடங்கள் எம்பி வழங்குவதாகவும், இது குறித்து ஆரணி வட்டாட்சியரிடம் பேசியதாகவும் அவர் வாக்குறுதியாக கூறினார். அதன் அடிப்படையில் அனைவரும் அமைதியாக கலந்து சென்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். Taste the Daily.